அந்த மாதிரி. அப்புறம் வெயிலுக்கு எனக்குமே கொஞ்சம் இங்கெல்லாம் ஒரு வேனல் கட்டி அந்த மாதிரி வர ஆரம்பிச்சது. ஸோ இம்மீடியட்டாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்ம பழைய சாதம் தண்ணி இருக்கு இல்லையா, நாள் சாதம் கொஞ்சம் எக்ஸஸாக செஞ்சு அதை நைட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த தண்ணியோடு சேர்த்து அந்த ரைஸ் 2 நாள் தொடர்ந்து சாப்பிட்டு, 2 நாள் மட்டும் இல்லை, இப்போல்லாம் தொடர்ந்து காலையில் மத்தியானம் ஃபுல்லாகவே எங்கள் வீட்டில் எப்போவுமே பழைய சாதம் ஊற வச்ச சாதம் எப்போவுமே ஸ்டாக் இருக்குது. அந்த மாதிரி நம்ம உடம்ப குளிர்ச்சியாக வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வெயிலை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ மொட்டை மாடி ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கிறோம். ஸோ கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் கூட எடுத்துகிட்டு வந்தேன். எங்கள் பாப்பா வாக்கிங் போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் நட்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். நட்ஸ் வந்து எல்லாருமே சாப்பிடணும். இந்த டேட்ஸு, பாதாம், பிஸ்தா இது எல்லாமே டெய்லி ஒரு 4 நாள் எடுத்துக்கணும். ஈச் 4 அந்த மாதிரி எடுத்துட்டோன்னா நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம். சரிங்களா? அதனால் ஆல் ஆஃப் யூ டேக் கேர், மேனேஜ் த சன்லைட். ஓகே, திஸ் சம்மர் வித் என்ன சொல்கிறது, பழைய சாதம், இளநீ, மோர், கம்பங்கூழ், ஸோ இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் நம்ம வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடணும். வெளியில் வந்து தண்ணி எப்படி இருக்கும், பழம்லாம் நல்ல பழமாக போடுறாங்களா அப்படிலாம் நமக்கு தெரியாது இல்லையா? அதனால் பழம் வாங்கிட்டு வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். சரிங்களா? ஓகே, ஆல் ஆஃப் யூ டேக் கேர், பை பாய்.